எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்பொழுதும் போல் ஒரு பரபரப்பான தகவல். உண்மையிலேயே இந்தியா பாகிஸ்தான் போர் மூண்டு விட்டது என்ற ரீதியில் அதன தகவல்கள் கொண்டு இருக்கின்றன. குறிப்பாக கடந்த 2-3 நாட்களாக ஆபரேஷன் சிந்தூர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெரிய ஒரு ஆபரேஷனை இந்திய முப்படைகள் தொடங்கியிருக்கிறார்கள், பிரதமர் நரேந்திர மோடியுடைய உத்தரவுப்படி. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது, பலரும் இங்கே நாம் போர் செய்யக்கூடாது, போர் எதற்கு, சமாதானமாக போகணும் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த போரை தன்னம் வரவழைத்து கொண்டது பாகிஸ்தான் என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது. குறிப்பாக பஹல்காம், ஜம்மு காஷ்மீர் பஹல்காம் என்ற சுற்றுலா தலத்திலே சென்ற சுற்றுலா பயணிகளை ஆண்களை தனியாக பிரித்து அவருடைய மதத்தை கேட்டு சுற்றுக்கொண்ட தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறது பாகிஸ்தானுங்கிறது உலகறிந்த விஷயம். இன்னும் சொல்லப்போனால் அந்த இந்தியா முதலில் சென்று பாகிஸ்தானில் தாக்கியது இந்த தீவிரவாதிகள் முகாம்களை தான் என்பதை குறிப்பாக கொள்ள வேண்டும். இந்தியா பாகிஸ்தானோடு போரை விரும்பவில்லை. பாகிஸ்தானில் சிவிலியன்களை இந்தியா குறிவைக்கவில்லை. முதலாக இந்தியா அன்று குறிப்பிட்ட இரவு பாகிஸ்தானுக்கு சென்று பாகிஸ்தானிலே ஒரு குறிப்பிட்ட நகரத்திலே இந்த தீவிரவாதிகள் பதுங்கி இருக்கும் இடங்களுக்கு தான் குண்டு வைத்து அழித்தார்கள் என்பதை முக்கியமாக பார்க்க வேண்டும். ஆனால் அதன் பிறகு பாகிஸ்தான் அதற்கு பதிலடி கொடுத்து, அதாவது காலகாலமாக பாகிஸ்தான் நாங்கள் தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கவில்லை என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த சுட்டுக்கொல்லப்பட்ட தீவிரவாதிகளுடைய இறுதி சடங்கிலே பாகிஸ்தானுடைய இராணுவத்தினுடைய பல முக்கிய அதிகாரிகள் பங்கு கொண்ட புகைப்படங்கள் உலகமெங்கும் கொண்டிருந்தன. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர், பாதுகாப்பு அமைச்சரே கிட்டத்தட்ட சர்வதேச மீடியாலாம் ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து விட்டார். ஆமாம், இவர்கள் பாகிஸ்தானில் தான் இருக்கிறார்கள், பாகிஸ்தான் அவர்களை காஷ்மீரை விடுவிப்பதற்கு வேண்டி அவர்களை பத்திரமாக பாதுகாத்து வைத்து என்று அவர் ஒப்புக்கொண்டிருந்தார். ஆக பாகிஸ்தான் தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிரான தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுப்பது மட்டுமில்லாமல் அவர்களை பயன்படுத்தி இந்தியர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுப்பது, குறிப்பாக காஷ்மீர் மாநிலத்திலிருந்து பிரச்சனை உண்டாக்குவது, இது போன்ற விஷயங்கள் பாகிஸ்தான் ஈடுபட்டு வந்ததற்கு ஒரு பதிலடி கொடுப்பதாகத்தான் இந்த தாக்குதல் இந்தியா நடத்தியது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எடுத்த உடனே சிவிலியன்களை, பாகிஸ்தானில் சிவிலியன்களை இந்தியா தாக்கவில்லை. இந்த ஆபரேஷன் சிந்தூருடைய குறிக்கோள் பஹல்காமில் கொல்லப்பட்ட இந்திய குடிமக்கள் 24 பேர் அவருடைய மரணத்திற்கு பதிலடி கொடுக்கும் வகையிலே அதற்கு அந்த சுட்டுக்கொன்ற நிகழ்வில் பங்கு கொண்ட பாகிஸ்தான் தீவிரவாதிகளை கொல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்தியா முதலில் தாக்குதலை தொடங்கியது என்பதை முக்கியமாக பார்க்க வேண்டும். ஆனால் அதற்கு பிறகு பாகிஸ்தான் இராணுவம் தன்னுடைய ட்ரோன்கள் மற்றும் மிசைல்களால் காஷ்மீர் மாநிலத்திலும் மேற்கு இந்தியாவில் பல இடங்களிலுமே தாக்குதல் நடத்த முயன்றது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திலிருந்து ஜம்மு பகுதியில் பல இடங்களில் ட்ரோன்கள், கிட்டத்தட்ட 24 to 30 ட்ரோன்கள் நேற்று முன்தினம் இரவு பறக்க விடப்பட்டு தாக்குதலுக்கு முயன்றனர். இதில் ஜம்மு விமான நிலையம் மற்றும் பல முக்கிய இராணுவ தளவாடங்கள், ஜம்மு காஷ்மீர் மாநிலம் மட்டுமில்லாமல் மேற்கு இந்தியாவில் இருக்கும் பல மாநிலங்கள், ராஜஸ்தான் ஆகட்டும், குஜராத் ஆகட்டும், ஹரியானாவாகட்டும், இப்படி பல மாநிலங்களில் உள்ள இந்திய முக்கியமான மிலிட்ரி இன்ஸ்டலேஷன்ஸை குறிவைத்து பாகிஸ்தான் இந்த ட்ரோன் தாக்குதலை நடத்தியது. ஆனால் இந்தியாவிடம் ரஷ்யாவினுடைய ஒரு சுதர்ஷன சக்ரா என்ற பெயர் வைக்கப்பட்ட ஒரு S-400 என்ற இந்த மிசைல்களை வழிமறித்து தாக்கி அழித்து விடும் ஒரு மிகப்பெரிய ஒரு தளவாடம் இருக்கிறது. அந்த தளவாடத்தை வைத்து கிட்டத்தட்ட ஒரு இடத்துல கூட இந்த மிசைல் விழாத வகையில் இராணுவம், இந்திய இராணுவம், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இந்தியன் இராணுவம் எல்லாம் சேர்ந்து பெரிய அளவில் இந்த தாக்குதல்களை தடுத்து நிறுத்தப்பட்டன. பாகிஸ்தானுடைய எண்ணம் எவ்வளவு கீழ்த்தரமாக இருக்கிறது என்று சொன்னால், சிவிலியன்களை குறிவைப்பது மட்டுமில்லாமல் அமிர்தசரில் இருக்கக்கூடிய சீக்கியருடைய மிக முக்கியமான புண்ணிய ஸ்தலமாகிய கோல்டன் டெம்பிள், அதை கூட நேற்று விடியற்காலை குறிவைத்து ட்ரோனை அனுப்பினார்கள். அந்த ட்ரோன்களையுமே இந்தியாவுடைய விமானப்படை அழித்து விட்டது. அதேபோல் பாகிஸ்தானுடைய ஏர்ஃபோர்ஸுடைய 2 ரஃபேல் விமானங்கள் இந்திய வானிலைக்குள் வந்தபொழுது அவையும் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. அந்த 2 விமானங்களுடைய விமானிகள், பைலட்ஸுமே கூட இந்தியாவினுடைய கஸ்டடியில், அதாவது இந்திய இராணுவம் அவர்களை பிரிசனர்ஸ் ஆஃப் வார், போர்க்குற்றவாளிகளாக சிறைப்பிடித்து வைத்திருக்கிறது. இதுதான் இப்போது இருக்கும் நிலைமை. இன்று அதிகாலை பல இடங்களிலே, காஷ்மீர் மாநிலம் மட்டுமல்லாமல் சண்டிகர் போன்ற இடங்களிலே கூட தாக்குதல் முயற்சி நடத்தி கொண்டிருக்கிறது பாகிஸ்தான். அதை வெற்றிகரமாக முறியடிப்பதற்கு இந்திய இராணுவம் தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வருகிறது. நேற்று காலை ஒரு சர்வகட்சி கூட்டத்தை டெல்லியிலே ராஜ்நாத் சிங், இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர், அழைத்திருந்தார். அதிலே இந்த ஆபரேஷன் சிந்தூர் முடியவில்லை என்பதை அவரும் இன்னொரு அமைச்சரான கிரண் ரிஜிஜுவும் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஆபரேஷன் சிந்தூர் இஸ் an ongoing process. அது முடியும் பொழுது அது பத்திரிகையாளருக்கும் உலகத்திற்கும் எடுத்துச் சொல்லப்படும்.
அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானை பொறுத்தவரை அவர்கள் வந்து முற்றிலுமாக தனிமைப்படுத்த சர்வதேச சீனில் வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். துருக்கி தவிர வேறு எந்த நாடுமே அவர்களுக்கு ஆதரவான நிலை எடுக்கவில்லை. குறிப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் துணை அதிபர் ஜேடி வான்ஸ் இருவருமே வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில் வந்து இப்போதற்கும் சூழ்நிலை நாங்கள் தலையிட விரும்பவில்லை அப்படின்னு தகவல் வந்திருக்கிறது. இது வந்து இந்தியாவுடைய ஒரு இப்போதைய பலத்தை காட்டுகிறது என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது. இந்த போர் நீடிக்குமா, எவ்வளவு நாளைக்கு நீடிக்கும், இந்த போர் பெரிதாகுமா, இந்தியாவுடைய பெருநகரங்கள் குறிவைக்கப்படுமா, குறிப்பாக மேற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஃபைனான்ஷியல் கேபிட்டலான மும்பை தாக்கப்படக்கூடுமா, இவற்றுக்கான பதில் வந்து உண்மையில் பார்த்தால் பாகிஸ்தான் கையில் இருக்கிறது. எஸ்கலேஷன், அதாவது இந்த போரை பெரிதுபடுத்துவதற்கு பாகிஸ்தான் தீர்மானித்து விட்டால் தக்க பதிலடி கொடுப்பதற்கு இந்தியா தயாராக இருப்பதாக பிரதமராகட்டும், பாதுகாப்பு அமைச்சராகட்டும், இல்லை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகட்டும் அவர்கள் உறுதிபட தெரிவித்திருக்கிறார்கள். ஆங்கிலத்தில் வந்து வி வில் டேக் த வார் டு லாஜிக்கல் எண்ட் என்று சொல்வார்கள். அதாவது போர் புரிவது என்று தீர்மானித்து விட்டால் இறுதி வரை அந்த போரிலே வந்து போரிட்டு இந்தியாவுடைய இந்தியன் இன்ட்ரெஸ்ட், அதாவது இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு தேவையானவற்றை செய்வதற்கு இந்திய அரசாங்கம் எந்த எல்லைக்கும் போகும் என்பது கிட்டத்தட்ட தன்னுடைய செயல்கள் மூலமாக இந்திய இராணுவம் இந்திய முப்படைகளும் கடந்த 3 நாட்களாக நிரூபித்திருக்கின்றன. ஆனால் தொடர்ந்து பாகிஸ்தான் வந்து சிவிலியன் மக்களை, இந்திய குடிமக்களை குறிவைக்கிறது என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது. சண்டிகர் ஆகட்டும், ஜலந்தர் ஆகட்டும், பாட்டியாலா ஆகட்டும், அந்த பொற்கோவில் சம்பவம் ஆகட்டும், ஜம்மு மாநிலத்திலே பூஞ்ச் என்ற பகுதியில் வந்து 16-17 சிவிலியன்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஏராளமான மிசைல்கள் வந்து அனுப்பப்பட்டிருக்கின்றன. அந்த மிசைல்கள் வந்து ட்ரோன்கள் மூலமாக வழிமறித்து தாக்கி இந்தியா அழித்திருந்தாலும் கூட ஒரு சில இடங்களிலிருந்து அது விழுந்து பல சிவிலியன்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆப்ரேஷன் வந்து எவ்வளவு சீக்கிரம் முடியும் அப்படிங்கிறது பாகிஸ்தான் எந்த அளவுக்கு இந்த போரை தொடர விரும்புகிறது என்பதை பொறுத்து தான் இருக்கும். இந்தியாவை பொறுத்தவரை இந்த போரை விரும்பி தொடங்கவில்லை. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியா குறிவைத்தது வந்து முதலில் குறிவைத்தது வந்து பாகிஸ்தானில் உள்ள பதுங்கியிருக்கும் இந்த புல்வாமாவில் தாக்குதல் நடத்த முஸ்லீம் தீவிரவாதிகளை தானே தவிர சிவிலியன்களை இந்தியா வந்து தாக்கவில்லை. சிவிலியன் மக்களை வந்து பொதுமக்களை முதலில் தாக்கியது பாகிஸ்தான். அதற்கு பதிலடியாகத்தான் பாகிஸ்தான் லாகூர் நகரத்திலே இருக்கும் அந்த அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னா எப்படி நம்ம வந்து ரஷ்யாவுடைய S-400 தளவாடத்தை வைத்து அவங்க ட்ரோனை எல்லாம் மறிக்கிறோமோ அதே போல் லாகூர் நகரத்திலே மிக மிக முக்கியமான ஒரு பாகிஸ்தானுடைய ஒரு தளவாடம் இருக்கிறது. அது இந்தியாவால் முற்றிலும் அழிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்திய கடற்படை கராச்சி துறைமுகத்தை முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருப்பதாக கூட வதந்திகள் வந்திருக்கின்றன. உறுதியாக இந்த போரை வந்து இந்தியா பெரிய அளவில் வெல்லும் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் போர் எந்த அளவுக்கு நீடிக்கும், அந்த போரினால் நம்முடைய பொது வாழ்க்கைக்கு இந்தியாவிலே பாதிப்பு வருமா வராதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து உறுதியாக வரும் நாட்கள் தான் முடிவு செய்யும். குறிப்பாக பாகிஸ்தான் வந்து எப்படி நடந்து கொள்ளுகிறது. பாகிஸ்தான் வந்து இந்த போரை முடித்து கொண்டு அமைதியாக இருந்தால் உறுதியாக இந்தியாவும் இந்த போரை முடித்து கொண்டு அமைதியாக இருக்கும். இந்தியாவுடைய குறிக்கோளை பொறுத்தவரை இந்த தீவிரவாதிகள் பாகிஸ்தானில் பதுங்கி இருக்கக்கூடாது என்பது தானே தவிர ஒரு முழு போர், ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் வார் இந்தியாவோட குறிக்கோள் இல்லை என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக எல்லோரும் பார்க்க வேண்டும். ஆனால் பாகிஸ்தான் விரும்பினால், பாகிஸ்தான் ஆணவ போக்கோடு செயல்பட்டு இந்தியாவை தொடர்ந்து துன்புறுத்தினால், இந்திய குடிமக்களை குறிவைத்தால், ஒருவேளை மும்பை போன்ற நகரங்களை தாக்க முனைந்தால் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய சேதம் இழப்பும் வரும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆக நம் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி இந்த ஆப்ரேஷன் சிந்தூருடைய பல பாகங்கள் phase 1, phase 2, phase 3 என்பது நடந்து கொண்டே தான் இருக்கின்றன. அவை எப்போது முடியும், இந்த போர் முடியுமா, எவ்வளவு சீக்கிரம் முடியும், இல்லை ஒரு நீண்ட நெடும் போர் எப்படி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஒரு நீண்ட நெடும் போர் நடந்து கொண்டு இருக்கிறதோ அப்படி பல மாதங்கள் இந்த போர் நடக்கக்கூடுமா என்ற கேள்விக்கெல்லாம் பதில் இப்பொழுது கிடையாது. உறுதியாக காலமும் நேரமும் பாகிஸ்தான நடவடிக்கைகள் தான் அதற்கு பதிலளிக்கும் சந்தேகமில்லை. எந்த ஒரு பரிமாணத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ளத்தான் நான் வந்திருந்தேன். போர் வேண்டாம் என்று வேண்டுவோம். அதே வேளையிலே இந்தியா மீது தாக்குதல் நடத்தினால் உறுதியாக பாகிஸ்தானுக்கு இந்தியா தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். மிக்க நன்றி.